ஹலோ ஆல், வணக்கம் அகேன். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, ஆனால் வந்து கண்டிப்பாக இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது வந்து டாஸ். என்ன மாஸ்டர், என்ன நடக்குது, என்ன ப்ராபபிலிட்டி அது? நான் படிக்கட்டுமா? உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன்ல காலையில் அந்த இது. 1 in 10 lakhs something தானே? 0.0009367% ஒரு தடவை தான் நம்ம 20 தடவை மேட்ச் விளையாடி டாஸ் தோப்போம். அது இந்த தடவை நடந்திருக்கு. புரியல, அதாவது எதனால வந்து இதுக்கு எப்படியா ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? கேஎல் ராகுல் வந்து நான் ப்ராக்டிஸ்லாம் வேற பண்றாங்க. பண்றேன் சொல்லுது, ஆனா வந்து பத்தல. தெரியல. அவரை வந்து அணியை விட்டு நீக்குங்க, எல்லா கேப்டனையும் தூக்குங்க. எல்லா கேப்டனையும் தூக்கணும். ஸோ டாஸ் வந்து ஆப்வியஸ்லி நோ பிரெய்னர். எல்லாருமே வந்து அந்த டியூ ஃபேக்டருக்காக தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க பேட்டிங் செகண்டை. அதே தான் சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணாங்க. ஐ திங்க் தட் ஹாஸ் ஒன் தேர் கேம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி பெருசாக பேசுவோம். பட் டேக்லைன் இஸ் இந்தியா லாஸ்ட் த செகண்ட் ODI high scoring match, level the series, so there will be a cracker jacker thrilling finale for the ODI series. ODI சீரிஸ் ஜெயிச்சிருங்கப்பா, இப்படி ஆக வேண்டாம். டெஸ்ட் சீரிஸ் தோத்துட்டு ODI நாங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம்ல, இட் will not be a white wash. இல்லை, எனக்கு இப்போ பேனிக் ஆயிடுச்சு. பேனிக்கா இருக்கு. இதுவும் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் இதுல நான் 3-0 கொடுத்தேன். டெஸ்ட் சீரிஸும் தோத்து ஒன் டேவும் தோத்து. இல்ல அது அந்த மாதிரி யோசிக்க வேணாம். பட் லெட்ஸ் அனலைஸ் திஸ் மேட்ச் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அடுத்த மேட்சுக்கு ப்ரிப்பேர் ஆகட்டும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, பெட்டராகவே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து ஜெய்ஸ்வால் பற்றி நம்ம பேசணுமா? ஏன்னா வந்து ஐ திங்க் 14th டைம் லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு வந்து அவுட் ஆகுறாரு அப்படின்னு ஒரு ஸ்டாட்ஸ் படித்தேன். அண்ட் இன்றைக்குமே வந்து ஷார்ட் பாலில் தான் வந்து அவுட் ஆனார் லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு அகேன்ஸ்ட். ஐ திங்க் ஹீ வாஸ் ஹேவிங் தட் வீக்னஸ் இல்லையா? லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஷார்ட் பால் போடும் போது வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது ஸ்லைட் வீக்னஸ் கண்டுபிடிக்க தான் செய்வாங்க. ஐ திங்க் ஹி வில் எவால்வ். ஐ திங்க் ஹி ஸ்டில் ரிலேட்டிவ்லி யங் இல்லைங்களா? ஸோ அது வந்து அதான் ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி அவுட் ஆனார்னா அவர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கை பார்ப்பாரு, எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு. ஐ திங்க் ஹி வில் எவால்வ் அஸ் அ குட் பேட்ஸ்மேன் மாதிரி எவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப அவரை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டு நீயே ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் விடுறது நல்லது. ஏன்னா இப்போ போய் ஏதாவது சொல்லி அவர் ஆட்டிடியூட் ஏதாவது மாறி இதாகிறதுக்கு பெட்டர் வந்து லெட் ஹிம் லைக் பிளே ஆன் ஹிஸ் ஓன். அதே மாதிரி ப்ரிட்டி ஆர்டினரி பவுலிங்னு தான் சொல்லணும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு 3 ஓவரில் ஐ திங்க் வந்து 12 ரன், அதாவது 18 பாலில் 12 ரன் என்னமோ வந்து எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருந்தாங்க. ஒய்டா போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. ரொம்ப ப்ரிட்டி ஆர்டினரி பவுலிங். அதை வந்து லைக் விராட் கோலியும் ருத்துராஜ் கைக்வாடும் நல்லா வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வந்து ருத்துராஜ் கைக்வாடை பற்றி பேசுவோம், அதுக்குள்ளே டக்குன்னு வந்து விராட் கோலி பற்றி பேசிடலாம். என்ன மாஸ்டர், என்ன பேசுறது? 53 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 84 செஞ்சுரி அடிக்கிறாரு. அந்த குட் பிளேயர்ஸ் வந்து ஃபார்மை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து இவரை பார்த்து தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பாட்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆடுறாரு. அவரை பற்றி ஒரு ஒரு சில தாட்ஸ் சொல்லுங்கள் இந்த இன்னிங்ஸ். இல்ல லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் அனதர் டே இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவர் ஆஃபீஸ்லேயே செட்டில் ஆகிட்டார் போல இருக்கு. இப்போ நான் ஆஃபீஸ்லேயே உட்காந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அகைன் அவரோட அந்த அதான் ODI இஸ் த பெஸ்ட் ஃபார்மட் ஃபார் ஹிம். ஓகேங்களா? கரெக்டாக பேஸ் பண்ணி ஐ திங்க் அகைன் இன்னைக்குமே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து அக்ரெசிவாக தான் ஆடினாரு. அதுக்கப்புறம் ஹி வென்ட் இன் டு ஹிஸ் ஓன் மோட். அதுக்கப்புறம் வந்து பக்காவாக பேஸ்டிங் த இன்னிங்ஸ். அகைன் ஃபினிஷிங் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். 2 பேருமே, கெய்க்வாடும் சரி கோலிக்குமே 2 பேருமே இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஐ திங்க் அதை அவங்களே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுக்கு மேல அவங்க கிட்ட ரொம்ப எதுவும் எதிர்பார்க்க முடியாது. போத் செஞ்சுரி அதுதான் நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கா ஏன் இருக்க கிரிட்டிக்கா மாட்டேன் சொல்லல. வந்து இல்லைன்னா அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, சுனில் கவாஸ்கர் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாரு, இப்போ இருக்க டெம்பரேச்சர் கிரவுண்டோட வந்து பெரிய கிரவுண்ட் கம்பேரிட்டிவ்லி லைக் ராஞ்சி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெரிய கிரவுண்ட், இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்குமே வந்து நிறைய டைமென்ஷன்ஸோட பெரிய கிரவுண்ட். அவ்வளவு 2s அவ்வளவு 3s ஓடினாங்க 2 பேரும். அண்ட் ரிமெம்பர் லைக் விராட் கோலி அவர் என்னதான் ஃபிட்னஸ் லெவல் எல்லாமே மெயின்டைன் பண்ணாலும் இஸ் 37. ஸோ அந்த 37ல் வந்து அதான் ஃபிட்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் அவரோட கேம் இன்னும் அவர்கிட்ட இருக்குது. ஐ மீன் டேலண்ட், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், கிஃப்டட், ப்ராக்டிஸ் எல்லாம் ஃபைன். பட் ஆனால் அவர் ஃபிட்டாக இருக்கிறதுனால தான் ஐ திங்க் ஹி இஸ் ஏபிள் டு பர்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஹி இஸ் கிவிங் ஹிம்செல்ஃப் அ சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். கோயிங் பேக் டு சிஎஸ்கே கன் ருத்துராஜ் கைக்வாட், சொல்லுங்கள் அவரோட இன்னிங்ஸ் சொல்லுங்கள். நான் சொன்னேன்ல, அவர் வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரன்ஸ் அடிச்சுட்டு உள்ளே வந்திருக்காரு. அண்ட் செம்ம ஃபார்மில் இருக்கார். அவர் வந்து அவரோட பிளேஸை சிமெண்ட் பண்ணிக்குவார் அப்படின்னு. ரொம்ப சூப்பர் இன்னிங்ஸ் மாஸ்டர். ஒன் வேல நான் சம் அப் பண்ணணும்னா, நான் பார்த்தேன் இந்தியாவோட பேட்டிங் ஃபுல்லாக பார்த்தேன். வென் விராட் கோலி இஸ் பிளேயிங் அண்ட் ஹிட்டிங் செஞ்சுரி,
அதர் பிளேயர் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோவா வந்து லைம் லைட்லேயே தெரிய மாட்டாங்க. ஹி வில் ஓன் இஸ் ஜோன் அந்த மாதிரி. பட் ஆனால் வந்து ஐ என்ஜாய்ட் ருத்துராஜ் பேட்டிங் மோர் தென் விராட் கோலிஸ் பேட்டிங் டுடே. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பராக ஆடினாரு, அவ்வளவு கேப்ஸ் ஃபைன் பண்ணது, ஒரு ரெக்லஸ் ஷாட் கிடையாது அந்த செஞ்சுரியில். அண்ட் எல்லாமே மசில் கிடையாது, எல்லாமே வந்து பியூர் டைமிங், பியூர் கிளாசிக்கல் ஷாட். அண்ட் வாட் அ பேட்ஸ்மேன் ஹி இஸ். அவரை பற்றி கண்டிப்பா கண்டிப்பா அதான் நம்ம ப்ரிவியூலையும் பேசினோம், கிளாசிக்கல் பேட்டிங் ரன்ஸ் வரும் ஓகேங்களா. நான் அவரை வந்து என்ன கன்சர்னா சொன்னேன்னா, அவர் ஃபோர்த்து வர்றதுதான் வந்து நான் கன்சர்னா சொன்னேன். இன்னைக்கு வந்து அவர் எப்போ வந்தார், 11th ஓவர்ல வந்துட்டாரு கரெக்டா. அதனால வந்து அவருக்கு வந்து பெர்ஃபெக்ட் இன்னிங்ஸ் செட் ஆயிடுச்சு, அவருக்கு அவரோட ஸ்டைல் ஆஃப் பிளேக்கு செட் ஆகும். ஸோ நான் என்ன சொன்னேன், டாப் 3 தான் அவருக்கு செட் ஆகும். ஸோ பேசிக்கா இன்னைக்கு வந்து டாப் 3 மாதிரி ஆயிடுச்சு. பட் அகைன் அதனால அவர் வந்து கீழே வந்தா பண்ண மாட்டாருன்னு நான் சொல்லல. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவரோட ஸ்ட்ரோக் பிளே ஸ்டைலுக்கு வந்து கீழே வந்தாருன்னா இந்த அளவுக்கு ரன்ஸ் எடுக்கிறது வந்து ஈஸியா இருக்காது, அவ்வளவுதான். பட் ஆனா கன்சிடரிங் டுடேஸ் மேட்ச், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஃபார் ஹிம். அஃப்கோர்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இன் ஓடிஏ. அவரும் இன்னும் நிறைய ரன்ஸ் எடுக்கணும்னு வச்சிருந்திருப்பாரு. பட் ஜஸ்ட் தட் லைக் when they press for the go to the top gear sometimes அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட் இன்னிங்ஸ். நம்ம வந்து நிறைய தடவை வந்து இதை வந்து நம்ம ஓவர் சைட் பண்ணிடுறோம். ரோல்ஸ் ராய்ஸ், அதாவது நீ வந்து கேப்டன்சி கொடுக்குறியா கொடு, நான் இது பண்ணுறேன். அப்புறம் டெஸ்ட் மேட்ச்சில் வைஸ் கேப்டன்சி கொடுக்குறியா கொடு, நான் பண்ணுறேன். விக்கெட் கீப்பிங் பண்ண சொல்கிறியா பண்ணுறேன். மேலே ஆட சொல்கிறியா மேலே ஆடுறேன். கீழே ஆட சொல்கிறியா கீழே ஆடுறேன். கீழே அக்ரெசிவாக ஆடணுமா ஆடுறேன். மிடில் ஆர்டரில் வந்து இது பண்ணி ஆடணுமா ஆடுறேன். ஐ திங்க் எனி டீம் வில் லவ் டு ஹாவ் அ பிளேயர் லைக் கேஎல் ராகுல். அது வந்து அவர் வந்து ரொம்ப, அதாவது நம்ம அடிக்கடி சொல்றது, நீ ரொம்ப பெரிய கிரேட் பிளேயர்ப்பா, அது வந்து உனக்கு தெரியுமா தெரியல. ஆமா. ஆனா இன்னைக்கு ஒன்று கொடுத்தீங்க என்னன்னா, அவர் ஒரு ஆர்டர் வந்து மேல வந்தாரு ஓகேங்களா. அது வந்து அவருக்கு உண்மையிலே அட்வான்டேஜ். ஏன்னா அவருமே வந்து கொஞ்சம் பால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாதான் அவருக்குமே அந்த ஃப்ளூவன்சி வரும் இல்லைங்களா. அது வந்து குட் மூவ். ஐ லைக் தட். ஏன்னா அவர் வந்தனாலதான் அந்த இடத்துல கொஞ்சம் டெம்போ மெயின்டைன் ஆச்சு. அதர் சைடு விக்கெட்ஸ் விழுந்தாலும் அவர் கண்டினியூ பண்ணனாலதான் 358 வந்தோம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்போம். ஸோ அது வந்து நல்லா இருந்தது. அதே நீங்க சொன்ன மாதிரி அந்த ரோல்ஸ் ராய்ஸ் அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து பக்காவா இருந்தது. எலிகன்ஸ். அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வந்து ஸ்வீப் ஷாட்ல வந்து 6 அடிச்சாரு. அது ஆமா, நான் கமெண்ட்ல படிச்சேன். போயிட்டே இருக்கு, சரியான ஷாட் அது. ஓகே, 358 என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோர் தான். நிறைய பேர் சொல்லலாம் 10 ரன்ஸ் 15 ரன்ஸ் ஷார்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லலாம். அது முன்னாடி ஆடுறதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன, நானும் சொல்றேன், I still feel that is a good score தான். இல்ல என்னோட ஸ்கோர் குட் தான், நான் இல்லைன்னு சொல்லல ஓகேங்களா. சி நீங்க வந்து அந்த லெவல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் 358 ஸ்கோர் பண்றது ஆன் த லைக் பிஃபோர் த மேட்ச் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் a குட் ஸ்கோர் ஓகேங்களா. யூ நோ த பிச் ஓகேங்களா, எப்படி பிளே ஆகுதுன்னு தெரியும், நம்ம பவுலிங் லைன் அப்ப பத்தி தெரியும். ஸோ யூ நீட் டெஃபினெட்லி தட் கொஸ்டின். ஐ திங்க் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயும் ராகுல் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் நாங்க வந்து எக்ஸ்ட்ரா அந்த 20-25 ரன்ஸ் எடுக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா, இட்ஸ் நாட் லைக் த பிச் இஸ் சோ ஹார்ட் ஓகேங்களா. நீங்க வந்து கண்டினியூஸா வந்து ஒரு லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல 150 எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. பட் அட்லீஸ்ட் இப்பெல்லாம் வந்து T20 வச்சு லாஸ்ட் 10 ஓவர்ஸ் 10 ரன்ஸ் பர் ஓவர் இஸ் மேண்டேட்டரி இல்லைங்களா. அது கூட வரலங்கிறது தான் என்னோட கன்சர்ன் ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் 375 to 380 மினிமம். நீங்க கேம் ஃபுல்லா கில் பண்றதுன்னா இன்னும் கொஞ்சம் மேல போயிருக்கலாம். ஐ நோ லைக் நமக்கு வந்து அந்த பவர் ஹீட்டர்ஸ் எண்ட்ல இல்ல ஓகேங்களா. 21 24 ஆஃப் 27 பேட்டிங் லாஸ்ட் 10 ஓவர்ஸ் இஸ் நாட் ஓகே ரைட் இல்லைங்களா. அதே மாதிரி 8 பால்ல ஒரு ரன்னுங்க, நான் அதை தான் சொல்ல வரேன். ஸோ இந்த சைடு எல்லாருமே கரெக்டா விளையாண்டாலும் யூ நீட் தட் ஃபினிஷர் ரோல். அந்த நீங்க 25 பால் லாஸ்ட் 10 ஓவர்ஸ் நீங்க பிளே பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் ஸ்கோர் 40. ஸோ மேபி ஒரே ஒரு டவுன் சைடு என்னன்னா, லாஸ்ட் நமக்கு டெய்ல் எண்டர்ஸ் வந்து ட்ரஸ்ட் இல்ல, மேபி அதுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இதுல வந்து அக்ரி பண்றேன். ஆனா நீங்க அந்த 40 ஓவர்ஸ்க்கு 280 ஆடு வந்துட்டு 358 தான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா there is something wrong. Like you missed some opportunity and you have opened up the door for opponents. அது opponents நம்ம லாஸ்ட் மேட்ச்ல பார்த்துட்டோம் கரெக்டா. so it's like everything we know is just that like we didn't go for the kill அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். so it's definitely short. ஓகே, ஆனால் நம்ம போன மேட்ச் ஜெயிச்சதுக்கான ஒரு ட்ரம் கார்டு என்னன்னா, பவர் பிளேல வந்து நம்ம வந்து அதான் நம்ம பேசணும். போன மேட்சுக்கு இந்த மேட்சுக்கு அதான் டிஃபரன்ஸ். வந்து இங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரிஞ்சிடுச்சு. கன்சாலிடேட் டியூ நல்லா செட் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. ஐ திங்க் குவிண்டன் டிகாக் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஐ திங்க் ஹீ இஸ் நோவேர். அவர் வந்து ஏர்லி அவுட் ஆனது வந்து எனக்கு வந்து ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேபி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஐ திங்க் ஹீ இஸ் நோவேர்.
அதுக்கப்புறம் வந்து மாக்ரமும் பவுமாவும் ஐ திங்க் தேவ் டிசைடட் நல்ல பால் வந்து வெட்டாகட்டும், நல்லா வந்து இதாகட்டும், லெட் அஸ் ஸ்பேஸ் த இன்னிங் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து 4-5 அப்படியே தான் ரன் ரேட் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அதான் 15 25. 15 ஓவருக்கு. ஆமா. ஸோ அவங்க வந்து அந்த இதை வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டியூ நல்லா செட் ஆச்சு. அவுட் ஃபீல்டர்ஸ் வேர் லைக் ஸ்ட்ரகிளிங் லைக் எனி திங். அது வந்து எப்படி நான் வந்து கால்குலேட் பண்ணுவேன்னா, ரவீந்திர ஜடேஜா அவரோட மிஸ்ஃபீல்டிங்னால 12 ரன் கொடுத்துருக்காரு இன்னைக்கு. ஸோ விச் வில் நெவர் ஹேப்பன் இல்லையா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் சி லைக் த இன்டென்சிட்டி ஆஃப் த டியூ அண்ட் த வெட்னஸ் ஆஃப் த பிச். ஸோ எல்லாருமே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அதை ரெஃப்ளெக்ட் பண்ணோம் நம்ம டீம் இதுலேயுமே. நமக்கு வந்து பவுலிங் வந்து ரொம்ப வல்னரபிளாக தெரியுது அப்படின்ட்டு. இல்ல பட் அதுதான் ஸ்மார்ட்னஸ் இல்லைங்களா? சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்மார்ட்னஸ் நம்ம பாசிட்டிவ் சைட்ல பாக்கணும் இல்லைங்களா? ஏன்னா மார்க்ரம் வந்து பக்கா கிளீன் ஒரு இன்னிங்ஸ். நம்ம இவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி அவர் ஈக்குவலா இல்ல மோர் தென் தட் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் பர்ஃபெக்டா இதே மாதிரி நிறுத்திட்டாங்க கரெக்டா சார். இன்ஃபேக்ட் நம்மளை விட அவங்களுக்கு தான் வந்து கீழே ஃபயர் பவர் அதிகம். அதனால வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டா போயிருக்கலாம். ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி தேவர் ஸ்மார்ட். தேவர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் திங்ஸ் டு லைக் கெட் பெட்டர் ஃபார் தம். அதுக்கப்புறம் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. ஐ திங்க் லாஸ்ட் டைம் மேட்ச்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஸ்லைட்லி பிஹைண்டாவே வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்ல வந்து இந்தியா ஸ்லைட்லி பிஹைண்டாவே வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு இருந்தாங்க. இந்த எண்ட் தட்ஸ் வாட் மேட் த டிஃபரன்ஸ். டெவால் பிரவிஸ் அகைன் சிஎஸ்கே ஆங்கிளில் யோசிச்சானா ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி, சம ஃபார்மில் இருக்காரு அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போ வந்து வலிக்குது. ஸோ அவரும் வந்து அவருக்கும் வந்து ப்ரொமோஷன் ஒன்று கொடுத்தாங்க. யூஸ்வலாக வந்து 5ல் வருவார். பட் ஆனால் வந்து 4ல் வந்து நல்ல இன்னிங்ஸை வந்து பேஸ் பண்ணார். ஹி வாஸ் அக்ரெசிவ். த பேட் பால்ஸ் அண்ட் குட் பால்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆடுறாரு. அந்த ஹர்ஷித் ராணாக்கும் அவருக்கும் அந்த வந்து ஒரு எப்போவுமே அந்த ஒரு இது போயிட்டே இருந்துச்சு. பால் அண்ட் பேட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தெரியும் நம்மளுக்கு வந்து டவுன் த ஆர்டர் அவங்களுக்கு ஃபேவரப்பாக இருக்குன்னு. இவரை விட்டீங்களே, அவருக்கு எப்பயும் ஒரு 50-60 எப்பயுமே எழுதி வச்சிரணும். அது வந்து கான்ஸ்டன்ட் அவருக்கு. அதே மாதிரி அவர் வந்து சூப்பரா பண்ணாரு அந்த லாஸ்ட்லயுமே. ஆனா அவங்க பேனிக்கே ஆகல. அதாவது வந்து ரன்ன பால் தான் அடிக்கணும்னு இருக்கும் போது நிறைய பேர் வந்து அந்த ஃபேன்சி ஷாட்டுக்கு போய் அவுட் ஆவாங்க, ஃப்ளட் கேட் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். பட் ஆனால் இல்லை, தேவர் வெரி கம்ஃபர்டபுள் இன் டேக்கிங் சிங்கிள்ஸ், ரொட்டேட்டிங் த ஸ்ட்ரைக். அதே பண்ணி சூப்பராக வந்து ஜெயிச்சாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் அவங்க வந்து ஓவரால் ஒரு டீமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அவங்களோட அப்ரோச்ல இருந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நான் பவுலிங் பார்க்கல, ஆனா இந்த ஸ்பெல் எப்படி இருந்தது? 8.2 ஓவர் 85க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பிரசீத் கிருஷ்ணா ஒரு சைடில் வந்து கண்டெயின் பண்ணலை, அதுதான் உண்மை. பட் ஆனால் வந்து இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்ததா? அதனால அதாவது டியூவால அந்த அளவுக்கு போட்டாரா இல்லை he didn't execute? ஹர்ஷித் ராணாவும் ஹர்ஷதீப் சிங்கும் பண்ண மாதிரியே பிரசீத் கிருஷ்ணாவும் பண்ணியிருந்தாருன்னா மேபி வந்து இந்தியாவுக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருந்திருக்கும். அதுதான் நான் சொல்ல வந்தேன் நான். ஏன்னா அந்த ஒரு வீக் லிங்க் தான் பிரச்சனை. ஏன்னா பிரசீத் கிருஷ்ணா when he goes for runs he goes for plenty. அதுதான் பிரச்சனை. அவருக்கு வந்து கம்பேக் ரொம்ப கஷ்டம். இன்னொரு ஒரு இது என்னன்னா, அவங்க 2 பேருமே வந்து அவங்களோட டெலிவரிஸ்ல வந்து நிறைய வேரியேஷன் காமிச்சாங்க. அதாவது நோ டூ பால் இஸ் லைக் வித் த சேம் ஸ்பீடுன்ற மாதிரி. இப்போ சரி, ஹர்ஷித் ராணா எஸ்பெஷலி வந்து ஒரு ஓவர்ல மினிமம் 3 ஸ்லோ பால், ஒரு பவுன்சர் அப்படின்றது ரொம்ப வெரைட்டியா போட்டாரு. ஐ திங்க் நம்ம இதை சொல்லி கண்டிப்பா சொல்லணும். ஹர்ஷித் ராணா லாஸ்ட் 2 மேட்சஸ் he has been like improving as a great bowler. I mean improving. கிரெடிட் எங்கே கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ரொம்ப சூப்பராக போட்டார். இந்த மேட்ச் இவ்வளோ டைட்டாக போனதுக்கு ரீசனுமே ஹர்ஷித் ராணா. நிறைய சூப்பர் டெலிவரிஸ் எல்லாமே போட்டார். தேவர் ஸ்ட்ரகிளிங் டு கம்பீட் அகெயின்ஸ்ட் ஹிம், அதுதான் உண்மை. ஆனால் அந்த அதர் கான்ட்ரரி பிரசித் கிருஷ்ணாவை வந்து அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்க. இல்லை, அதுதான் சேலஞ்ச். ஏன்னா நமக்கு தெரியும் ஸ்பின்னால வந்து என்ன சொல்றது, ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, மேட்ச்ல கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. அப்போ இவங்க யாராவது தான் பண்ணணுங்கிறப்ப ஹர்ஷதீப் சிங்கும் ஹர்ஷித் ராணா ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி தே ட்ரைட் தேர் பெஸ்ட். பிரசித் கிருஷ்ணா தான் நமக்கு வீக் லிங்க். அதை அட்ரஸ் பண்ணலன்னா இந்தியா வில் ஸ்டில் ஸ்ட்ரகிள். ஏன்னா ஆன் ஹிஸ் டே இட் மைட் பி த பெஸ்ட். ஆனால் ஒஸ்ட் டேஸ் வர்றது ரொம்ப ஒஸ்டா இருக்கும். அது வந்து நான் பார்த்தேன். நீங்க பிரசித் கிருஷ்ணா வந்து ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் பர்சனலி அகைன்ஸ்ட் பிரசித் கிருஷ்ணா, பட் இஸ் நோ மேட்ச் ஈக்குவல் டு லைக் முகமது சிராஜ் ஆர் முகமது ஷமி. உங்கள் டீமில் கண்டிப்பாக இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் பிரசீத் கிருஷ்ணாவை ஆன் டாப் ஆஃப் தீஸ் 2 பவுலர்ஸ் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்ன லாஜிக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதை நம்ம வந்து பேசுவோம், சீரீஸை பற்றி பேசும்போது பேசுவோம். பட் தட் பீயிங் செட், லைக் சீரீஸ் வந்து லெவல் பண்ணிட்டாங்க.
நம்ம இதை வந்து நான் வந்து ஆக்சுவலாக 2-1 கொடுத்துருந்தேன். இந்தியா வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். ஹோப்ஃபுல்லி ஃபைனல் மேட்ச்சில் வந்து இந்தியா ஜெயிக்கணும். அதுதான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சி இந்தியா லூசிங் எட் அனதர் சீரீஸ் ஒயிட் பாலில். பட் ஆனால் வந்து கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிக்கணும். அடுத்த மேட்ச்சில் எப்படியாவது டாஸ் ஜெயிச்சு நம்ம வந்து சேசிங்கை வந்து சூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த டைம் இந்தியாவில் வந்து எந்த பக்கம் ஆண்டிங்கனாலும் உங்களுக்கு நைட் வந்து டியூ இருக்கும். கம்மியாக இருக்குமோ அதிகமாக இருக்குன்றது தான் இப்போ மேட்ரு. ஸோ டாஸ் முதல்ல தட் இஸ் த ஜெயிக்கணும். ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் இல்லைங்களா? ஒரு ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து எவ்வளவோ ஒரு டிஃபரெண்ட் ஒரு டைமென்ஷன் கொடுக்குது பார்த்தீங்களா? ஏன்னா 355 ஆன நார்மல் பிச் கண்டிப்பா வந்து இந்தியா இன்னும் பெட்டரா பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஜெயிப்பாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது. பட் ஆனா கண்டிப்பா இவ்வளவு இது அளவுக்கு ஈஸியா இருந்திருக்காது. ஸோ அதுதான் வந்து வேரியேஷன் இல்லைங்களா? தட்ஸ் த லைக் கண்டிப்பாக. பியூட்டி ஆஃப் கிரிக்கெட். கண்டிப்பாக. ஓகே, தட் பீயிங் செட் இந்த மேட்ச் வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வெல் டன் பாய்ஸ், நீங்கள் வந்து ஒரு சாம்பியன் டீமு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஃபைனல் மேட்ச்சில் களத்தில் சந்திப்போம். நானும் மாஸ்டரும் அந்த மேட்சோட ப்ரிவ்யூ எப்படி இருக்கும், இந்தியா எப்படி போகணும், டாஸ் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னு நாங்களும் யோசிச்சுட்டு வந்து பார்க்குறோம். டாஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. டாஸ் ஜெயிக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிரிக்கெட் பிடிக்கும்னா இந்த சேனலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. Until meet you next video, signing off Vikram. அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.